Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.7 second sum. அதில் fourth sum. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 சம்ஸும் தெளிவாக பார்த்துருப்போம். இதில் நம்ம பார்க்க போகிறது fourth sum மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி என்னன்னா 2x² plus 17/6x plus 1 into 3/2x square plus 4x plus 2 into 4/3x² plus 11/3x plus 2. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு டேர்மாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து 2x² plus 17/6x plus 1. ஸோ இந்த இடத்துல தான் 6 இருக்குது. மொத்தமாக 6 கொண்டு வாங்க. இது இந்த பக்கம் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 2 6 are 12x², 17x இந்த சேஞ்சஸ் இல்லை, ஏன்னா 6 அதில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 6 ஆக்சுவலாக பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இதுதான் கான்செப்ட். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 6 தான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். 6 வரும். அப்போ இது என்னது? இந்த டேர்ம் தான் உங்களுக்கு 12x² plus 17x plus 6/6ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் அடுத்த டேர்ம் பாருங்கள். அடுத்த டேர்ம் வந்து 3/2x² plus 4x plus 2ன்னு இருக்குது. இங்கே மட்டும் 2 இருக்குது. ஸோ 2 மொத்தமாக எடுத்துக்கோங்க. ஸோ 3x² அப்படியே இருக்கும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 8x plus 4ன்னு ஆயிரும். அதோட இன்னொரு டேர்ம் இருக்குது. அது என்னென்னா 4/3x² plus 11/3x plus 2ன்னு இருக்குது. இங்கே ரெண்டுத்துலையுமே 3 இருக்குது. இங்கே மட்டும் 3 இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க. 4x² plus 11x plus 6 மட்டும். இங்கே 3 ரெண்டுத்துலையுமே 3 இருக்குது. இங்கே மட்டும் 3 இல்லை. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 ஆயிரும். இதுதான். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே இந்த ரூ எழுதிக்கிட போகிறேன். ஸோ சேர்த்து எழுதிக்கிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன வந்திருக்குன்னா 12x² plus 17x plus 6, 12x² plus 17x plus 6/6 இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குதுன்னா 3x² plus 8x plus 4/2 இருக்குது. லாஸ்ட்டாக 4x² plus 11x plus 6/3 இருக்குது. இப்போ இங்கே இது ஓல்ட் ரூட் எடுக்கணும். ஓல்ட் ரூட் எடுக்க முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இதை சின்ன சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சு ஸ்கொயர் ரூட் பண்ணுறேன். மொத்தமாக நீங்கள் வந்து அப்படியே எது எல்சிஎம் எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது இந்த டேர்ம்ஸில் எதை மல்டிப்ளை பண்ணால் வந்து வரும், என்னென்ன டேர்ம்ஸ் மல்டிப்ளை ஆகும் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். சிம்பிளிஃபை பண்ணி தான் அப்படி போட முடியும். இது 6 2s are 12, 12 3s are 36 தான் அவங்க எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுதான் கிடைக்கும் 12 6. ஏன்னா மூணுத்துக்கும் காமனாக நம்ம சேர்ந்துமே இல்லை. மேலே சிம்பிளிஃபை தான் மிடில் டேர்ம் பண்ணி தான் நம்ம வரணும். ஸோ இங்கே வந்து 6 12s are 72 வரும். இங்கே வந்து 17 இருக்குது. எந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8 9. இதில் ஆன்சர் 8 + 9 17 வரும். 8 9 17 வரும். ஸோ அப்படியே இருக்கட்டும். இது வந்து நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ மல்டிப்ளை பை 12. ஸோ 12 டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மட்டும் நம்பர்ஸ்க்கு நான் எழுதிக்கிறேன். 4 அங்கே 3 இருக்குது ஃப்ரண்டில். ஸோ 12 8 வரும். ஸோ எந்த நம்பர்னா 6 2s are வரும். ஸோ 6 2s are வந்து 6 + 2 8, 6 2s are 12 வரும். ஸோ இது எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்க 3. ஸோ 3 டிவைட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதுவும் இங்கே 4 இருக்குது, அங்கே 6 இருக்குது, 24 ஆயிரும். உள்ள 11 இருக்குது. 8 3s are போட்டுக்கோங்க. 8 3s are போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 8 3s are 24, 8 + 3 11 சொல்லிட்டு வரும். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்க 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இது வந்து 3 2. ஸோ இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா நான் இப்போ 3rd டேபிளில் கேன்சல் பண்ணேன். இது fourth டேபிளில் கேன்சல் பண்ணேன். ஸோ இது என்ன ஆகும்னா 4th டேபிளில் 3rd டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 3/4 ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் 2 ஆயிரும். இது வந்து 2/3. ஸோ இந்த 2/3 இருக்குது. இது வந்து 1 2 ஆயிரும். இது 3/4. அவ்வளோதான். இப்போ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் அப்படியே எழுதிக்கிறேன். x plus 2/3, x plus 3/4 into x plus 2 into x plus 2/3, x plus 2 into x plus 3/4. ஸோ எல்லாரும் கொஞ்சம் நெருக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இட்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி இதை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இங்கே வந்து உங்களுக்கு 3x plus 2 4x plus 3 எல்லாம் வரும். அதுக்கு அடுத்து ஒரு x plus 2 இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் ஒரு எல்சிஎம் 32 6ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம கீழே வந்து எல்சிஎம் எடுத்த பிறகு
கீழே 36. ஸோ அவ்வளோ டேர்ம்ஸையும் இப்படி மல்டிப்ளை. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த மாதிரி வந்துருக்கு. கடைசியாக சிம்பிள் பண்ணும்போது அதாவது இப்படி இருக்கும். 12x² + 17x + 6 இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸையும் எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன எழுதியிருக்கோம், எல்லா டேர்ம்ஸையும் எழுதியிருக்கோம். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் மேலே எழுதியிருக்கோம். மேலே இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப்பு. அதாவது ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி நான் எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ புரியலைன்னா கமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ x + 2 x + 2 x + 3x + 2 தென் x + 2 கடைசியாக ஒரு 4x + 3 வரும் பை 36. இப்போ வந்து நீங்கள் ரூட் எடுத்துக்கோங்க. ரூட் எடுத்து என்ன ஆகும், கீழே 36 ரூட் எடுத்திங்கன்னா 6 வரும். ஸோ பை 6 இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு தடவை எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா 3x + 2 ஒரு தடவை இருக்குது, 2 தடவை இருக்குது. ஸோ 4x + 3 ஒரு 2 தடவை இருக்குது, ஒரு தடவை வரும். x + 2 2 தடவை இருக்குது, ஒரு தடவை வரும். பார் போட்டுக்கோங்க. இப்போ நான் பார்லேருந்து 1/6 அப்படி வெளியே எடுத்துட்டேன்னா டோட்டலாக 3x - 4 2x 3x + 4 2x + 3 h + 2 அவ்வளோ. ஸோ இதுதான் 4th சம்மோடைய ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இதை நம்ம அவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.